வணக்கம். ஒரு மேட்ச், 2 டீம். ஆனா ஜெயிக்க போறது யாருங்கிறத முடிவு செஞ்சது ஒரே ஒரு பந்து. சுலபமா ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச்ல குஜராத் டைட்டன்ஸ் எப்படி தடுமாறினாங்க, ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் எப்படி கடைசி நிமிஷத்துல வெற்றிய தட்டி பறிச்சாங்க. வாங்க, இந்த த்ரில்லர் மேட்சோட ஒவ்வொரு நொடியையும் நாம அலசி ஆராயலாம். ஆமாங்க, வெறும் 6 முழு மேட்சோட ரிசல்ட்டும் 2 டீமோட உழைப்பும் இந்த சின்ன நம்பர்ல தான் தொங்கிட்டு இருந்துச்சு. கடைசி பந்துல ஜெயிக்க 6 ரன் தேவை. இந்த ஒரு பந்து ஒரு டீமோட தலைவிதியே எப்படி மாத்தி போட்டுச்சு. இதுதான் நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற கேள்வி. கையில இருந்த மேட்ச் எப்படி கடைசி நேரத்துல கை நழுவி போச்சு? ஆட்டத்தோட எந்த இடத்துல கதை அப்படியே தலைகீழா மாறுச்சு? வாங்க, கொஞ்சம் ஆழமா பாப்போம். சரி, வாங்க கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே போலாம். குஜராத் டைட்டன்ஸ் பேட்டிங்க பார்க்கும்போது அடடா, என்ன ஒரு ஆரம்பம்! பாக்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவங்க ஈஸியா ஜெயிச்சுடுவாங்கன்னு. 6 ஓவர்ல ஒரு விக்கெட் கூட போல 56 ரன் அடிச்சிருந்தாங்க. ரன் ரேட்டும் கிட்டத்தட்ட 10 தொற்றுச்சு. ஒரு 2020 சேசிங்க்கு இதை விட ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கிடைக்கவே முடியாது இல்லையா? ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டாங்க. ஆனா கிரிக்கெட்ல எப்போ என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. இங்க தான் மேட்சே தலைகீழா மாறுச்சு. ஒரே ஒரு பவுலர் ஆட்டத்தோட மொத்த மொமெண்டத்தையும் ராஜஸ்தான் பக்கம் கொண்டு வந்தாரு. ஆனா இங்க பாருங்க கதை எப்படி மாறி இருக்குன்னு. அந்த சூப்பரான ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் அடுத்த 9 ஓவர்ல, அதாவது 7ல இருந்து 15 ஓவருக்குள்ள குஜராத் அணி சடசடன்னு சரிஞ்சுது. 7 விக்கெட் போயிடுச்சு. ரன் ரேட் நல்லா இருந்தாலும் இந்த விக்கெட் சரிவு தான் அவங்களுக்கு பெரிய அடியா விழுந்துச்சு. இந்த சரிவுக்கு முக்கியமான காரணம் ரவி பிஷ்னோய். அவரே என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் லென்த் தப்பா போட்டாலும் சிக்ஸர் போயிடும். அதனால என்னோட பிளான் ஒண்ணுதான், விடாம கரெக்டான லென்த்ல பந்து வீசணும். அவரோட திட்டம் எவ்வளவு கச்சிதமா வேலை செஞ்சிருக்குன்னு அடுத்து பாப்போம். அவர் சொன்னது வெறும் வாய் வார்த்தை இல்ல. இங்க பாருங்க, அவர் எடுத்த 4 விக்கெட்ல 3 விக்கெட் அந்த பேக் ஆஃப் லென்த்ல தான் வந்திருக்கு. அதாவது பேட்ஸ்மேனுக்கு அடிக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் நடுவுல ஒரு கஷ்டமான ஏரியா அது. இது சும்மா நடக்கல, பக்காவா பிளான் பண்ணி செஞ்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தா, அவரு ஷார்ட்டா வீசின ஒரே ஒரு பால்க்கு எக்கானமி ரேட் 24.0. ஆனா 3 விக்கெட் எடுத்த அந்த பேக் ஆஃப் லென்த்ல எக்கானமி ரேட் வெறும் 8.4 தான். இதுல இருந்து என்ன தெரியுது? பேட்ஸ்மேன்களை ரன் அடிக்க விடாமலும் தடுத்தாரு, விக்கெட்டை எடுத்தாரு. இதுதான் ஸ்மார்ட் பவுலிங். சரி, குஜராத் கதை முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட். கடைசி வருஷ பேட்ஸ்மேன்கள் ஒரு பயங்கரமான ஃபைட் கொடுத்தாங்க. தோத்துடுவாங்கன்னு நினைச்ச மேட்ச மறுபடியும் ஒரு த்ரில்லரா மாத்துனாங்க. அப்போ நிலைமை இதுதான். 7 விக்கெட் காலி. ஜெயிக்கிறதுக்கு இன்னும் 30 பந்துல 50 ரன் தேவை. கிரீஸ்ல இருக்கிறது பவுலர்ஸ். இது கிட்டத்தட்ட முடியாத காரியம். ஆனா இந்த மேட்சோட நாடகம் இன்னும் முடியல. இந்த 43 ரன்கள் தான் ராஜஸ்தானோட ஹார்ட் பீட்டை எக்கிற வச்சது. 8வது விக்கெட்டுக்கு ரஷீத் கானும் ரபாடாவும் சேர்ந்து போட்ட இந்த பார்ட்னர்ஷிப் குஜராத்துக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்துச்சு. தோக்க வேண்டிய மேட்ச ஜெயிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. இப்ப வாங்க மேட்சோட கிளைமேக்ஸ்க்கு போலாம். ஒரு கோச் மாதிரி யோசிப்போம். அந்த கடைசி ஓவர்கள்ல என்னென்ன திட்டங்கள் தீட்டப்பட்டுச்சு, எது சரியா போச்சு, எது தப்பா போச்சுன்னு பாப்போம். ஒரு மேட்சோட ரிசல்ட் களத்துல எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள்ல கூட இருக்கு. எங்க பாருங்க, ஜோஃப்ரா ஆர்ச்சரை 19வது ஓவர் போட வச்சது கேப்டன் பராகோட முடிவில்ல, அது த்ரூ ஜுரேலோட யோசனை. அந்த ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் மேட்சோட ரிசல்ட்டையே மாத்திருச்சு. கடைசி ஓவர் டென்ஷன் உச்ச கட்டத்துல இருக்கு. 6 பால்க்கு 11 ரன். தேஷ்பாண்டே வராரு. 1ல 2ல வரிசையா யார்கர்ஸா போடுறாரு. ரஷீத் கானால ஒண்ணுமே பண்ண முடியல. பிரஷர் ஏறிட்டே இருந்துச்சு. கடைசியா 5வது பந்துல ஆர்ச்சர் புடிச்ச அந்த ஒரு கேட்ச், அவ்வளவுதான், மேட்ச் ராஜஸ்தான் கையில. ஜெயிச்ச கேப்டன் பராக் இது எங்க பசங்களோட வெற்றின்னு சொல்றாரு. தோத்த கேப்டன் ரஷீத் கான் நாங்க மிடில் ஓவர்ஸ்ல மொமெண்டத்தை விட்டுட்டோன்னு ஒப்புக்கிறாரு. 2 பேருமே சொல்றது அந்தந்த டீமோட நிலைமைய கரெக்டா காட்டுது. இந்த மேட்ச் வெறும் 2 பாயிண்ட்ஸ் பத்தி மட்டும் இல்ல, இது 2 டீமுக்குமே எதிர்காலத்துக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுத்திருக்கு. அது என்னன்னு பாப்போம். அப்போ இந்த மேட்ச் நமக்கு என்ன சொல்லுது? பிஷ்னோயோட தனிப்பட்ட திறமை ஆட்டத்தை திருப்பிச்சுங்கிறது உண்மைதான். ஆனா ஜுரேல் பராக் எடுத்த அந்த ஒரு முடிவு, தேஷ்பாண்டே கடைசி ஓவர்ல பிரஷரை ஹேண்டில் பண்ண விதம், இது எல்லாமே காட்டுது வெற்றிங்கிறது ஒருத்தரோட ஆட்டம் இல்ல, அது ஒரு டீம் எஃபர்ட்னு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். ஒரு த்ரில்லர் மேட்சோட முடிவை தீர்மானிக்கிறது எது? பிஷ்னோய் செஞ்ச மேஜிக்கா, இல்ல மிடில் ஓவர்ஸ்ல குஜராத் செஞ்ச தப்புக்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.